வணக்கம். நம்ம சமுதாயத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனையே மாங்கல்ய தோஷம். தனித்த ராகு உங்கள் லக்னத்தில் இருந்தோ ராசியில் இருந்தோ 7ஆம் இடத்துல ராகு இருக்காரான்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் உடனே நீங்கள் இந்த ராகு தனித்து இருக்கணும். கூட அந்த வீடு கொடுத்த கிரகம் பகை நீசமாக ஆகாமல் எங்கேயாவது சேஃபாக இருந்தால் நீங்கள் ஓரளவுக்கு தப்பிச்சிங்க. இல்லைனா என்னெல்லாம் நடக்கும்னா, திருமணத்தில் பிரச்சனைகள் வருங்க. நீங்கள் ஒழுங்காக தான் இருப்பீங்க, கணவர் மேலே அன்பாக இருப்பீங்க, ஆனால் அது கொஞ்ச நாளில் ஃபேடாக ஆரம்பிக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரே காரணம் கொஞ்சம் காலதாமதமாக திருமணம் பண்ணுறது ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஐடியா. ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு 25-26க்கு மேலே பண்ணுறது ரொம்ப உத்தமங்க. ஆணாக இருந்தால் ஒரு 28-30க்கு மேலே பண்ணும்போது இந்த தோஷத்தோட தீவிரம் கொஞ்சம் குறையுங்க. இதோட டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று போடுறேன் ஒரு 10 டேஸில். அதை டீட்டெயிலாக பாருங்கள். அதுக்கப்புறமா என்னை கேளுங்க. எதனா டவுட் இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? இது ஷார்ட்ஸுன்றதால நிறைய சொல்ல முடியாது. ராகுக்கு வீடு கிடையாதுன்றது வெரி கிளியர். எந்த கிரகம் வீடு கொடுத்ததோ அந்த கிரகம் பங்கம் இல்லாமல். சரி, இதுக்கு நம்ம ஒரு பரிகாரத்தை சொல்லிடுறேங்க. இந்த மாதிரி இருந்தால் துர்க்கை அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம். செவ்வாய்க்கிழமைகளை துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு வழிபாடு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. தோஷ நிவர்த்தி ஓரளவுக்கு அமையும். மற்றது டீட்டெயில் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் எஜுகேட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.